தேவ பிரசன்னம் தேடியும் கிடைக்க பெறா பெரும் பாக்கியம். ஆம், அதற்குள் அத்தனையும் அடங்கி கிடக்கிறதே. பலவீனனுக்கு வேண்டிய மகா பலனது, சுகவீனனுக்குரிய சர்வாங்க சுகமது. ஆபத்தில் அடைக்கலம், உயர்ந்த அரண், எடுபடாத நல்ல பங்கு, தெவிட்டாத தேனிது. ஒருவனை கிறிஸ்துவை நோக்கி உருவாக்கும் பட்டறை. எப்பேற்பட்ட குழியில் விழுந்தும் தட்டு தடுமாறி திவ்ய பிரசன்னத்தில் அமர்ந்தால், அவர் சமூகத்தில் விழுந்தால் அங்கு நிர்மூலமாகிடும் அத்தனை அரண்களும். உலகத்திடமே எடுத்து சொல்லியும் எட்டாத சமாதானம் எட்டி எடுத்து வைக்கும் அந்த கனப்பொழுதில் கிட்டிவிடும் அவர் சமூகத்தில், என்னவரின் பிரசன்னத்தில். ஆம், அங்கு விடுதலையும் உண்டு, உலகம் கொள்ளாத சமாதானமும் உண்டு. வேறென்ன வேண்டும்? அத்தனையும் அவர் பிரசன்னத்தில் இருக்கிறதே. காலங்கள் போடும் அத்தனை புதிர்களுக்குமான விடை அங்கு உண்டு. அடடா, எத்தனை அழகாய் அது தாங்கி வருகிறது, என்னை சுமந்து வருகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம், ஒவ்வொரு முறையும் புது புது பயணம். இஸ்ரேலருக்கு மட்டுமல்ல, இவளுக்கும் அந்த மகிமையின் மேகம்தான் அச்சாரமே. பகலினில் மேகஸ்தம்பம், இரவினில் அக்கினி ஸ்தம்பம். அவர் நாமத்தை பற்றி கொண்ட நாள் தொடங்கி அல்ல, இந்த மண்ணில் விழுந்த நாள் முதற்கொண்டு இதுவரையும் நடத்துகிறது. எல்லா பக்கமும் இடைக்கட்டி சுற்றிலும் நெருக்கி நடத்துகிறது பரமனை நோக்கி. எவரிடமும் காணாத ஏதோ ஒரு களிப்பு அவர் பாதத்தில், அவர் பிரசன்னத்தில் கிடைக்கிறது. மணிக்கணக்காயும் அல்ல, நாள் கணக்காயும் அல்ல, ஆயுள் முழுக்க அங்கேயே விழுந்து கிடந்தால் அது போதும் இவளுக்கு. ஒவ்வொரு நகர்விலும் அவர் பிரசன்னம் எனக்கு முன் சென்றால் போதும். ஆம், எதிர்பார்ப்புகளும் எதிர்காலமும் எல்லாமும் அங்கே உண்டு, அவர் சமூகத்தின் பிரசன்னத்தில் உண்டு. அது இந்த அடிமைக்கு கிட்டியதுதான், யான் பெற்றதிலேயே வெளியேற பெற்ற ஒன்று. என்றும் அவரால் நான்